விழா 57 ஆண்டுகள் மிகவும் சிறப்பாக நடந்து வருகின்றது. இந்த விழா என்பது, கம்பன் விழா என்பது கன்னித்தமிழை வளர்க்கின்ற ஒரு விழாவாக புதுச்சேரியில் இருந்து கொண்டிருக்கின்றது. நான் அடிக்கடி சொல்வேன், நம்முடைய தமிழ் கன்னித்தமிழ் எப்பொழுதும் கன்னித்தமிழாகவே இருந்து கொண்டிருக்கு. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கன்னித்தமிழாகவே இருந்து கொண்டிருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க, கன்னித்தமிழில் பேசுவது என்பது எவ்வளோ இனிமையாக இருக்கும் என்பதை மற்றவர்கள் கூறும் பொழுது நமக்கு அது பெரிய மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மொழி, செம்மொழி நம்முடைய தமிழ் மொழி. கம்பன் புகழ்பாடி நம்முடைய கன்னித்தமிழ் எப்பொழுதும் வளர்த்து கொண்டே இருப்போம் என்பதை இங்கே உங்களுக்கு நான் கூறிக்கொள்வதில் பெருமை அடைகின்றேன். விழா சிறக்க என்னுடைய வாழ்த்தினை கூறி இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பெருமைமிகு சான்றோர்களே, புதுச்சேரி கம்பன் கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தமிழ் பேரறிஞர் பெருமக்களே, உலகெங்கும் இருந்து வந்திருக்கின்ற தமிழ் இலக்கிய ஆர்வலர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் உயிரினும் மேலான பாண்டிச்சேரியினுடைய வணக்கத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, எனது அருமை இளைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற வணக்கத்தை உரித்தாக்கி, கம்பன் கழகம் கூட 2 பட்டுவிடும் என்பதை பல ஊர்களிலே பார்த்திருக்கிறோம். ஆனால் நல்லது என்று விட்டு வந்தால் ஒருமுகமாக இருந்து செயல்படுவோம், அதில் எந்த வேற்றுமைக்கும் இடம் தர மாட்டோம் என்பதை பறைசாற்றுகின்ற கம்பன் கழகம் எது என்று கேட்டால் அது பாண்டிச்சேரி கம்பன் கழகம்தான். இது எப்படி இங்கே சாத்தியமாகிறது? மனிதன் என்பவனே பல்வேறு சிந்தனைகளை கொண்டவன் தான். மனித குலமே அப்படி இருப்பதால் தான் ஜனநாயகம் என்பது நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எல்லோருமே ஏதாவது ஒரு விதத்தில் இந்த சமுதாயத்தினுடைய நன்மைக்காக தங்களுடைய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் கம்பன் எல்லோரையுமே இணைத்து பேசுவதில் அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை. ராமனுடைய புகழ் இன்றைக்கு உலகெங்கும் பரவி கிடக்கிறது என்று சொன்னால், அந்த ராமனுடைய புகழை கம்பன் பாடியதால் தான் உலகெங்கும் பரவி கிடக்கிறது. ராமனை இவ்வளவு சிறப்பாக வேறு யாராவது சொல்லி இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. கம்பன் தான் ராமனை கடவுளாக உயர்த்தி காட்டினான். ராமனுக்கு நிகர் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகின்ற உயர்ந்த நிலையை ராமனுக்காக படைத்தான் கம்பன். குகனோடும் ஐவரானோம் என்று சொல்கிறான். நீ படகோட்டியாக இருந்தாலும் சத்திரியனான ராமனோடு சகோதரனாகத்தான் நீ பாவிக்கப்படுவாய். ஏனென்று கேட்டால், எவன் உள்ளத்தில் நல்ல சிந்தனை இருக்கிறதோ, எவன் உள்ளத்தில் எல்லோரும் ஒன்று, எல்லோருக்கும் இந்த சமுதாயம் ஒன்று என்கின்ற சிந்தனை இருக்கிறதோ, அத்தனை பேரும் சகோதரர்கள் தான். எப்பொழுதும் இல்லாத 57 ஆண்டு காலமாக நம்முடைய கம்பன் கழகம் மிகச் சிறப்பாக இந்த விழாவை நடத்தி வருகிறது. தமிழன் என்று சொன்னால் வெறும் மொழி மட்டுமல்ல. தமிழன் என்று சொன்னால் அவனுக்கு நெஞ்சுறுதி வேண்டும். தமிழன் என்று சொன்னால் பிறருக்கு உதவுகின்ற மனம் வேண்டும். தமிழன் என்று சொன்னால் பெரியவர்களையெல்லாம் தாழ்ந்து பணிந்து வணங்குகின்ற பெருந்தன்மை வேண்டும். தமிழன் என்று சொன்னால் யாருக்கும் அஞ்சாதவன், ஆனால் அறத்தின்பால் நிற்கக்கூடியவன், அவனே உண்மையான தமிழன். அதுதான் என்னுடைய சிந்தனை. அப்படி உயர்ந்த சிந்தனையை கம்பன் பரப்பினான். அதனால்தான் 2 கவிகள் தான் உண்டு. ஒருவன் தெய்வ மாகவி கம்பன், இன்னொருவன் தேசிய மாகவி பாரதி. பாரதி தன் சொந்த மண்ணை விட்டு துரத்தப்படுகிறான்.
அவன் சொந்த மண்ணை விட்டு துரத்தப்படுகிற பொழுது எந்த மண் அவனுக்கு அடைக்கலம் தந்தது என்று சொன்னால் அது புதுச்சேரி மண் தான் அவனை அடைகாப்பது போல காத்து நின்றது. அதனால் தான் பாரதி இன்றைக்கு உலகம் முழுவதும் அவனுடைய தமிழ் மொழி பரவிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் புதுச்சேரி அவனுக்கு தந்த பாதுகாப்பு தான். இது யாராலும் மறுக்க இயலாது. கருத்து வேறுபாடுகளை காட்டிலும், கருத்து வேறுபாடுகள் கொண்டிருந்தாலும், தத்துவங்களிலே வேறுபட்டு நின்றாலும், ஒருவர் மீது செலுத்துகின்ற அன்பிற்கு ஈடு இணை இல்லை என்பதை நிரூபித்து காட்டிய மண்ணும் நம்முடைய புதுச்சேரி மண் தான். பாரதியோ தேசிய புலவன். ஆனால் கனக சுப்புரத்தனமோ அவன்பால் கொண்டிருந்த காதலால், அன்பால், பாசத்தால் தன்னுடைய பெயரையே பாரதிதாசன் என்றுதான் மாற்றிக்கொண்டான். இதுதான் கருத்து வேறுபாடுகள் எத்தனை இருந்தாலும் அன்பிற்கு இல்லை அடைக்கும் தாள் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு நட்பு. அப்படி எல்லா சிறப்பும் கொண்ட புதுச்சேரியில் இந்த கம்பன் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வடக்கே அயோத்தியில் பிறந்த ராமன் இடைப்பட்ட நிலப்பரப்பில் இழந்த நாடுகளை எல்லாம் கடந்து, காடுகளை கடந்து, ஆறுகளை கடந்து தமிழகத்தை வந்தடைகிறான். தமிழகத்திலே இருந்துதான் இலங்கையின் மீது போர் புரிகின்றான். தான் இழந்த தன் மனைவியை திரும்ப பெறுகிறான். மீண்டும் அயோத்தி செல்கிறான். அயோத்தியிலே அரசனாக முடிசூட்டிக் கொள்கிறான். ஆக இது எதை பறைசாட்டுகிறது என்று சொன்னால், தனித்தனி முத்துக்களாக இருந்தாலும் அந்த தனித்தனி முத்துக்கள் எவ்வளவு அழகானதாக இருந்தாலும் அது முத்து மாலையாக படைக்கப்படுகின்ற வரை அதற்கு ஒரு அழகில்லை. அப்படி பாரத தேசம் பல நாடுகளாக கடந்த காலத்தில் இருந்தாலும் அந்த நாடுகளையெல்லாம் ஒருமுகமாக இணைக்கின்ற மகத்தானதாக நம்முடைய தமிழ் இலக்கியம் இருந்திருக்கிறது. தாய்மொழி மீது ஏன் பற்றுக்கொள்ள வேண்டும்? தன்னுடைய வேர்களை ஒரு மனிதன் மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தாய்மொழி பற்று அவசியம். இன்றைக்கு வீடுகளிலே போனால் அம்மா என்று அழைப்பதை காட்டிலும் மம்மி என்று அழைக்கின்ற கூட்டம் பெருகி இருக்கிறது. நான் ஆங்கிலத்தை குறைத்து சொல்லவில்லை. ஆங்கிலமும் நமக்கு தேவைதான். உலகோடு தொடர்பு கொள்வதற்கு இன்றைக்கு ஒரு மொழி தேவைப்படுகிறது என்று சொன்னால் அது ஆங்கிலம்தான், மறுக்கவில்லை. ஆனால் வீட்டிலேயும் ஆங்கிலம் இருக்க வேண்டும் என்பது எப்படி சரியாகும்? ஆங்கிலம் தெரிந்தால் அறிவு வந்து விட்டதாக நாம் நினைக்கிறோம். திருவள்ளுவனுக்கோ கம்பனுக்கோ ஆங்கிலம் தெரியுமா? ஆனால் அவர்கள் படைத்த உலக மறைகள் இந்த காலத்தை கடந்தும் எந்த காலத்திலும் ஷேக்ஸ்பியரோடும் அது போட்டி போடும். உலகத்தில் எவனை சொன்னாலும் அவனோடு போட்டி போடுகின்ற அரைமறை நூல்களை படைத்தவன் நம்முடைய தமிழன். எவையுமே மறுக்கப்பட முடியாத உண்மைகளாக இருந்தாலும் அவைகளை நாம் உணர மறந்து விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தம். நம்முடைய பேர குழந்தை நம்முடைய மருமகளை மம்மி என்று அழைத்தால் அடுத்த நொடிப்பொழுதில் தயங்காமல் சொல்ல வேண்டும், நீ அம்மா என்று அழை. அப்படி அழைப்பது மட்டும்தான் நமக்கும் உனக்கும் காலத்தை கடந்து பெருமை சேர்க்கும் என்பதை நாம் சொல்ல வேண்டும். எந்த இடத்திலும் நமக்கு தயக்கம் இருக்கக்கூடாது. சிறு சிறு விஷயங்கள் தான், ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நாம் செலுத்துகின்ற அக்கறை தான் நம்முடைய மரபுகளை காத்து நிற்கும். அருமை பெரியவர்களே, எல்லா வாழ்வியல் நெறிகளையும் நமக்கு உணர்த்துகிறது. மனித குலத்தை வழிநடத்தக்கூடிய வாழ்வியல் சார்ந்த நற்செய்திகளை எல்லாம் கம்பராமாயணம் நமக்கு போதிக்கிறது. வாழ்க தமிழ், வாழ்க பாரதம், வாழ்க புதுச்சேரி, வாழ்க ஜார்க்கண்ட், வாழ்க தெலுங்கானா என்று கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த புதுச்சேரியினுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தால் கிபி 325 இருந்து கிபி 900 வரை இங்கே பல்லவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். கிபி 900 முதல் 1279 வரை
சோழர்கள் இந்த மண்ணை ஆட்சி செய்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் இந்த கம்பன் விழா அழைப்புதழை பாருங்கள். கம்பன் ராமகாதையை அரங்கேற்றியது கிபி 889. கம்பன் ராமகாதையை கிபி 889 அரங்கேற்றியதும் கிபி 900 சோழர்கள் ஆட்சி புதுச்சேரியிலே அரங்கேற்றம் பெறுகிறது. எனவேதான் புதுச்சேரி மண்ணுக்கும் கம்பனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கிறதோ என்று நான் நினைத்து பார்ப்பேன். இன்னொன்று, கம்பனுக்கு பெருமையை இந்த காலத்திலே சேர்த்தவர்கள் 2 பேர்கள். ஒன்று பாரதி, இன்னொன்று வாவேசு ஐயர் அவர்கள். பாரதிதான் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பதற்கு உதாரணமாக கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று சொன்னான். யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவன் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொன்னான். அந்த பாரதிதான் கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், பும்பர் வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்தளந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும், நம்பர் அருந்திரளோடு ஒரு பாணினி ஞால மீதில் இலக்கணம் தந்ததும், இம்பர் வாழ்வின் இறுதி கண்டு உண்மையின் இயல்புணர்த்திய சங்கரன் ஏற்றமும், சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும், தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்ததும், பாரில் நல்லிசை பாண்டிய சோழர்கள் பாரளித்ததும், தர்மம் வளர்த்ததும், அன்னையாவும் அறிந்திலார் பாரதத்து ஆங்கிலம் பயில் பள்ளியுட்போகுனர் என்ன கூறி மற்ற எங்கன் உணர்த்துவேன் இங்கு இவர்க்கு எனது உள்ளம் எரிகுவதே என்று பாடினான். அப்படி கம்பனுக்கு பெருமை சேர்த்தவன் ஒருவன் பாரதி, இன்னொருவர் வாவேசு ஐயர். அவர் எப்படி பெருமை சேர்த்தார் என்று பார்த்தால், இங்கிலாந்து நாட்டிலே இருந்து மாறு வேடத்திலே வாவேசு ஐயர் அவர்கள் தப்பித்து வருகிற போது தன்னுடைய உடைமைகளை எல்லாம் அங்கே விட்டுவிட்டு வருகிற வாவேசு ஐயர் கையிலே ஒரே ஒரு உடைமையை விட்டுவிட முடியாமல் எடுத்து வருகிறார். அப்படி எடுத்து வந்தது கம்பராமாயண புத்தகம். இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் என்னாலே விட முடியும், ஆனால் இந்த கம்பராமாயணத்தை என்னாலே விட முடியாது என்று உலகிற்கு காட்டிய வாவேசு ஐயர் 1910 இருந்து 1920 வரை வாவேசு ஐயர் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது இந்த புதுச்சேரி மண். பாரதிக்கும் வாவேசு ஐயருக்கும் இந்த இடைப்பட்ட காலத்திலே அடைக்கலம் கொடுத்த புதுச்சேரி மண்ணின் காரணத்தினாலே 1921 கைது செய்யப்பட்டு பெல்லாரி சிறையிலே அடைக்கப்படுகிற போது வாவேசு ஐயர் அவர்கள் கம்பராமாயணம் எ ஸ்டடி என்கிற நூலை ஆங்கிலத்திலே எழுதுகிறார். துரதிருஷ்டவசமாக அந்த நூல் எழுதப்பட்டு 29 ஆண்டுகளுக்கு அந்த நூலை பதிப்பிப்பதற்கு இந்த உலகத்தில் ஆள் இல்லை. அந்த கையெழுத்து பிரதியை கடைசியாக தில்லி தமிழ்ச்சங்கம் 1950 பதிப்பிக்கின்றது. இப்படி கம்பனை போற்றிய 2 பேரை போற்றி பாதுகாத்தது புதுச்சேரி என்கிற காரணம்தான் புதுச்சேரிக்கு கம்பன் மேலே இருக்கிற பாசத்திற்கு ஒரு காரணம் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். இந்த புதுச்சேரி எடுக்கிற கம்பன் விழா இந்த உலகெங்கிலும் மற்ற கழகங்கள் எடுக்கிற கம்பன் விழாவை விட தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நண்பர்களே,
முதலில் உங்களில் பலர் கேட்க தவறிய அல்லது கேட்காமல் விட்டுவிட்ட நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை எழுதிய கம்பனை பற்றிய ஒரு ஆகச்சிறந்த கவிதையை மீண்டும் ஒரு முறை உங்கள் கவனத்திற்கு தருவது என் கடமை என்று கருதுகிறேன். கம்பனையும் வால்மீகியையும் தரம் குறையாமல் மதிப்பிட்டு இருவருக்குமான இடத்தை ஏற்புடையதாக உணர்ந்து நாமக்கல் கவிஞர் எழுதிய தலைசிறந்த பாடல் இது. வடமொழியில் வால்மீகி எழுதிய காப்பியத்தை ஒரு மிகப்பெரிய கனத்த பூங்கொத்துக்கு ஒப்பாக நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை போற்றுகிறார். ஒரு காட்டிற்குள்ளே போய் ஒரு புலவன், ஒரு கவிஞன், அந்த காட்டில் கிடைத்த எல்லா மலர்களையும், வாசனை திரவியங்களையும், பூக்களையும், பச்சிலைகளையும் ஒன்றாக திரட்டி ஒரு பெரிய பூப்பொதியை கொண்டு வந்து கொடுப்பது போல வடமொழியில் ராமகாதையை வால்மீகி தந்தார். ஆனால் அந்த பூப்பொதியில் பூக்கள் இருந்தது, பல்வேறு விதமான பூக்கள் இருந்தது, வாசனை மலர்கள் இருந்தது, பச்சிலைகள் இருந்தது, வேர்கள் இருந்தது. ஆனால் அந்த பெரிய பூப்பொதியை கம்பன் என்னும் கவிச்சக்கரவர்த்தி எடுத்து வைத்து கொண்டு தனித்தனியாக அந்த பூக்களை பிரித்து இடை கிடந்த மாசு மருவு யாவையும் நீக்கி எந்த பூக்களை எந்த பூக்களோடு சேர்க்க வேண்டுமோ அந்த பூக்களை அந்த பூக்களோடு சேர்த்து அழகான ஒரு மாலையாக்கி, அதுவும் அறம் திகழும் அறம் மனம் கமழும் ஒரு மாலையாக்கி இந்த உலகத்திற்கே சூட்டினான் என்று நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை பாடினார். இப்போது உரையாசிரியரின் உதவி இல்லாமல் நீங்கள் கம்பனையும் வால்மீகியும் புரிந்து கொள்வதற்காக அந்த பாடலை திரும்பச் சொல்கிறேன். வனத்தில் உள்ள மலர் வகைகள் யாவும் கொய்து, வனத்தில் உள்ள மலர் வகைகள் யாவும் கொய்து, வாசனை வேர் பச்சிலைகள் யாவும் சேர்த்து கனத்ததொரு பூப்பொதியாம் ராமன் காதை வான்மிகி என்னும் தவசி கட்டோடு ஈந்தான். அப்படியே கொடுத்துட்டார். ஆமா, இனத்தை எல்லாம் ஆய்ந்தறிந்து இணைத்து கோர்த்து இடை கிடந்த மாசு மருவு யாவும் நீக்கி தனித்த மனம் அறம் திகழும் மாலையாக்கி தரணிக்கே சூட்டி வைத்தான் கம்பன் தானே என்று நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை கம்பனை புகழ்ந்தார். நண்பர்களே, இந்த பாடலின் ஆழ்ந்த பொருள், ஒரு அழகிய கம்பராமாயணம் என்கிற மாலையை கம்பன் உருவாக்கி தான் அணிந்து கொள்ளவில்லை, தன் காப்பியத்தின் தலைவனான ராமனுக்கு கூட சூட்டவில்லை. ஆச்சரியமான அழகிய உண்மை பாருங்கள். ஒரு அழகிய மாலையாக கம்பராமாயணம் என்ற மாபெரும் காப்பியத்தை, அறமும் மனமும் திகழும் ஒரு காப்பியத்தை உருவாக்கி தரணிக்கே, இந்த உலகத்திற்கே சூட்டி வைத்தான் கம்பன் என்பதுதான் கம்பனின் சிறப்பு. வடமொழியில் வான்மீகி எழுதிய முதல் நூலான அந்த கதையை தமிழில் காப்பியமாக்குகிறான். அரங்கத்தில் கூடியிருக்கிற பெருமக்களுக்கு ஒரு சிறிய அறிமுக உரையை சொல்வது கடமையாகிறது. கதை வேறு, காப்பியம் வேறு. கம்பன் ஒரு கதையை காப்பியமாக உயர்த்துகிறான். இன்னும் அழகிய வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால் கதை ஒரு காப்பியமாக பெருக்கெடுக்கிறது. ஒரு கதையை காப்பியமாக கம்பன் பெருகி ஓடச் செய்கிறான். அது சான்றோர் கவியென கிடந்த கோதாவரியைப் போல பெருகி ஓடச் செய்கிறான். கதையை காப்பியமாக உயர்த்துகிற போது கம்பன் என்ன செய்கிறான் என்று கேட்டால், அல்லது ஒரு கதை எப்போது காப்பியமாகிறது என்று கேட்டால், ஒரு கதையை வெறுமனே பாடுவதால் அது காப்பியமாகி விடாது. கதை மாந்தர்களை பற்றி பேசுவதால் மட்டும் கதை காப்பியமாகாது. கதை எப்போது காப்பியமாகும் என்றால், ஒரு கதை அந்த கதையிலே இருக்கிற மாந்தர்கள் கதாபாத்திரங்களை தவிர, நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கதை எப்போது காப்பியமாகும் என்றால், அந்த கதையை எழுதுகிற போது அந்த கதையிலே இருக்கிற கதை மாந்தர்கள் பாத்திரங்களை தவிர உலகம் முழுவதும் நடக்கிற இயற்கை நிகழ்ச்சிகளையும் பஞ்சபூதங்களின் அசைவையும் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் இந்த உலகில் வாழும் எல்லா மனிதர்களின் உணர்வுகளையும்
நட்பையும் அன்பையும் காதலையும் துரோகத்தையும் வீழ்ச்சியையும் எழுச்சியையும் காதலையும் தோல்வியையும் எல்லாவற்றையும் இணைத்து கொண்டு வந்து ஒரு கதைக்குள் சேர்க்கிற போது கதை காப்பியமாக மலர்கிறது, பெருக்கெடுக்கிறது. கதை காப்பியமாக உயர்கிற போது அதற்கு ஒரு உலகளாவிய தன்மை கிடைக்கிறது. நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உலகு என்கிற சொல்லை பயன்படுத்துவதால் மட்டும் ஒரு கதை உலகத்தன்மை பெறாது. உலகு என்ற சொல்லை பயன்படுத்துவதால் மட்டும் ஒரு கதை உலகியல் தன்மை பெறாது. அது உலகியல் தன்மை உடையதாக இருக்க வேண்டுமானால் உலகியலில் நடப்புகள் அனைத்தையும் தன் கதைக்குள் கதாபாத்திரங்களுக்குள் ஏற்று இசைவாக உருவாக்குகிற ஒரு கவிதை பெட்டகமாக அது இருந்தால் காப்பியமாகும். அத்தகைய ஒரு காப்பியமாக ராமனின் கதையை கம்பர் உயர்த்துகிறார், பெருகி ஓடச் செய்கிறார். எளிய உதாரணம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப எளிய உதாரணம். காப்பியத்தின் போக்கில் வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட நிகழ்வுகளை கூட, இயற்கையில் தானே நிகழும் நிகழ்வுகளை கூட காப்பியத்தின் போக்கில் இணைத்துக் கொள்வது கதையை காப்பியமாக உயர்த்துகிறது. அயோத்தியில் தசரதன் இறந்து போகிறான். இறந்த அன்று மாலை சூரியன் அஸ்தமனமாகிறது. சூரியன் தினசரி அஸ்தமனமாகிறது இல்லையா? அன்றாடம் மறைகிறது, அன்றாடம் எழுகிறது. ஆனால் உண்மையில் சூரியன் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை. அது தோற்றம்தான், தோற்ற பிழைதான். சூரியன் அங்கேதான் இருக்கிறது, பூமி தான் சுழல்கிறது. காலையில் சூரியன் தோன்றுகிறதா, மறைகிறது. தோன்றுவதும் மறைவதும் தோற்ற பிழைதான். உண்மையில் சூரியன் அங்கேதான் இருக்கிறது. சூரியன் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை. ஆனால் தசரதன் இறந்த அன்று சூரியன் மறைந்து போவதை தசரதனின் மறைவினால் துன்புற்று சூரியன் மறைவதாக கம்பன் உவமித்து பாட்டு எழுதுகிறான். ஆமா, இயற்கையில் நடக்கும் ஒரு சம்பவத்தை காப்பியத்தின் ஒரு கதாபாத்திரத்தின் மரணத்தோடு சேர்த்து அன்றாடம் நிகழும் ஒரு நிகழ்வை, சிவந்து மறையும் சூரியனின் மறைவை தசரதனின் மரணத்திற்காக அது துயரம் கொண்டாடுவதாக எழுதுகிற போது இயற்கையின் நிகழ்வுகளையும் காப்பியத்தில் கொண்டு வந்து கம்பன் சேர்த்து விடுகிறான். இன்னும் கூட சுவையான ஒரு இடம் சொல்வேன், நீங்கள் வியந்து போவீர்கள். காப்பியத்தில் சீதையை ராவணன் தூக்கி கொண்டு போய்விடுகிறான். சீதையை பிரிந்து ராமன் தவித்திருக்கிறான், தனித்திருக்கிறான். தனித்திருக்கிற ராமன், சீதையை இழந்து தவித்திருக்கிற ராமன் எப்படி துன்புறுகிறான் என்பதை கார்கால படலம் என்கிற ஒரு படத்தில் கம்பன் பாடிக்கொண்டே போகிறான். நான் பாடல்களுக்குள் போகவில்லை. ஒரு பாடலில் ராமனின் மனநிலையை கம்பன் எப்படி சுட்டுகிறான் என்று நீங்கள் பாருங்கள். தனியே தவித்து தனித்து ராமன் அமர்ந்திருக்கிறான், சீதையின் பிரிவு தாழ மாட்டாமல். அப்போது காற்றடிக்கிறது. காற்று எப்போதும் அடிக்கிறது தான். ஆனால் அன்றைக்கு பாருங்கள், காற்று விட்டு விட்டு அடிக்கிறது, சீராக அடிக்கவில்லை. அதுவும் ஊதை காற்று, துன்பம் தருகிற குளிர்ந்த காற்று. மனைவியை பிரிந்த கணவன் தனிமையில் அமர்ந்திருக்கிற போது, மனைவியை பிரிந்து துன்பத்தில் இருக்கிற கணவன் தனிமையில் அமர்ந்திருக்கிற போது ஊதையான குளிர்ந்த காற்று அடிக்கிறது. குளிர்ந்த காற்று ஒரு சீராக அடித்தாலும் பரவாயில்லை, விட்டு 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 அடிக்கிறது. கொஞ்ச நேரம் அடிக்கிறது, கொஞ்ச நேரம் காணவில்லை. கொஞ்ச நேரம் விரைந்து அடிக்கிறது, கொஞ்ச நேரம் காணாமல் போகிறது. அப்படி விட்டு விட்டு இடம் மாறி காற்று அடிப்பதை ஒரு கவிஞன் என்ன என்று சொல்றான் தெரியுமா? ஒருவன் தருகிற பொருளுக்கு ஆசைப்பட்டு அவனிடத்தில் போன ஒரு வேசை, ஒருவன் தருகிற பொருளுக்கு ஆசைப்பட்டு அவனிடத்தில் போன வேசை இன்னொருவன் நிறைய பொருள் கொடுத்தால் குறைவாக பொருள் கொடுத்தவனை விட்டு விட்டு நிறைய பொருள் கொடுத்தவன் பின்னால் போய்விடுவாள் பாருங்கள். அதுபோல வேசையர் மனம் போல காற்று ஊதை காற்றென வீசிற்று என்று வீசுகிற காசை, வீசுகிற காற்றை காசுக்கு மனம் மாறும் வேசையின் மனதோடு ஒப்பிடுகிற கவி நுட்பம் கம்பனுக்கு உண்டு. இங்கேயோ நடக்கிற ஒன்றை, ஒரு நிகழ்வை, வாழ்வியல் சூழலை, பொருளுக்காக மனம் மாறும் ஒரு வேசையின் மனதை துன்புறுத்துகிற காற்றோடு பொருத்தி காட்டுகிற இயற்கையின் கூறுகளை தன்னோடு சேர்ப்பதால் கம்பன் இந்த கதையை காப்பியமாக்கி விடுகிறான். அதற்கு ஒரு உலகியல் தன்மையை தருகிறான். அப்படி உலகியல் தன்மையை தந்ததற்கு பிறகு காப்பிய மரபின்படி கடவுள் வாழ்த்தோடு துவங்க வேண்டும். கம்பன் எந்த கடவுளை பற்றி காப்பியம் எழுதுகிறானோ
எந்த கடவுள் மனிதனாக வந்து அவதாரம் எடுத்ததை காப்பியமாக உயர்த்தி பாடுகிறானோ அந்த கடவுளையே வாழ்த்தி பாட வேண்டிய கடவுள் வாழ்த்தி உருவாக்குகிறான். மொத்தம் 8 பாடல்கள். உங்களுக்கு தெரியும், காண்டங்களில் பாலகாண்டத்தில் மட்டும் 3 பாடல்கள். அவைகளை கடவுள் வாழ்த்து என்றும் சொல்கிறார்கள், காப்பு செய்யுள் என்றும் சொல்கிறார்கள். பிறகு எஞ்சிய 5 காண்டங்களில் அயோத்தியா காண்டத்தில் 1, கிஷ்கிந்தா காண்டத்தில் 1, ஆரண்ய காண்டத்தில் 1, சுந்தர காண்டத்தில் 1, யுத்த காண்டத்தில் 1 என 5 காண்டங்களுக்கு 5 பாடல்களும் பாலகாண்டத்திற்கு 3 பாடல்களுமாக 8 பாடல்களை காப்பு செய்யுளாக கடவுள் வாழ்த்தாக கம்பன் எழுதுகிறான். காப்பியத்தை உலகத்தன்மை ஆக்கும் கம்பனின் மிக அற்புதமான செயல், 8 கடவுள் வாழ்த்திலும் ஒரு இடத்திலும் ராமன் என்கிற பெயர் இல்லை, இல்லவே இல்லை. யார் கதையின் கதாநாயகனோ, யாரை பற்றி பெரிய காப்பியத்தை எழுதுகிறானோ அவனை வாழ்த்து எழுதும் பாடல்களில் ஒன்றில் கூட 8 பாடல்களிலும் ஒரு இடத்தில் கூட ராமன் என்கிற பெயரை கம்பன் சுட்டவில்லை. இன்னும் சொல்ல போனால், உங்களில் பலர் அறிந்த தெரிந்த கம்பராமாயணத்தின் முதல் பாடலான உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் என்னும் உலக புகழ் பெற்ற அந்த கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கிறதே, அந்த பாடலை காப்பியத்திற்குள் படிக்க வருகிறவர் எந்த சமயத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும், நான் அடிக்கோடிட்டு சொல்கிறேன், எந்த சமயத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அல்லது எந்த சமயத்தின் எந்த பிரிவைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் அதை படிக்க நேர்ந்தால் அது தன் கடவுளை பற்றியது என்று உணரும் விதமாக தன் காப்பியத்தின் முதல் பாடலை எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா சமயங்களுக்கும் பொதுவானவனாக எழுதியதன் மூலமாக மாபெரும் ஜனநாயகத்தன்மை உள்ள மாபெரும் கவிஞனாக கம்பன் காட்சியளிக்கிறான். கதையில் வருகிற கதாபாத்திரங்கள் ராமனை புகழ்ந்து பாடுகிறது. கவந்தன் துதிக்கிறான், விராதன் துதிக்கிறான், இந்திரன் துதிக்கிறான். கதையில் வருகிற கதாபாத்திரங்கள், கருடன் துதிக்கிறான், வாலி துதிக்கிறான். உன்னை விட உயர்ந்த பரம்பொருள் இந்த உலகத்தில் இல்லை என்று கதையின் நாயகனான ராமனை கடவுளுக்கு இணையானவனாக உயர்த்தி, அவன் கடவுளே, மும்மூர்த்திகளுக்கும் முதல்வனே, அவனே எல்லோருக்கும் மூத்தவன், அவனே பரம்பொருள் என்று கதையில் வரும் கதாபாத்திரங்களை வைத்து கம்பன் பேச வைக்கிறான். கதையில் வரும் 5 கதாபாத்திரங்கள் தவிர கதையிலேயே கம்பன் உருவாக்கிய இன்னொரு கதை இரண்ய வதை படலம். அதில் 2 கதாபாத்திரங்களை இறைவனை பற்றி வியந்து பாட வைக்கிறான். ஒன்று பிரகலாதன், இன்னொன்று பிரம்மன். இந்த உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த பிரம்மனே இறைவனை பார்த்து சொல்கிறான், எல்லாவற்றையும் படைத்தவன் நீ, என்னையும் படைத்தவன் நீ, படைப்பின் கடவுள் என்று கருதுகிற என்னையே படைத்தவன் நீ என்று பிரம்மன் கொண்டாடுவதாக கடவுள் வாழ்த்தி கம்பன் எழுதிவிட்டு போகிறான். கதாபாத்திரங்களை பாராட்ட வைத்து, கதாபாத்திரங்களை துதிக்க வைத்து, கதாபாத்திரங்களை போற்ற வைத்து, கதையில் தானே உருவாக்கிய துணைக்கதை, நான் ஏன் தானே உருவாக்கி என்று சொல்கிறேன் என்றால், வான்மீகி ராமாயணத்தில் இரண்ய வதை படலம் என்கிற காட்சி இல்லை. மூல காப்பியத்தில் இல்லாத ஒரு கதையை தானே கொண்டு வந்து கம்பன் சேர்க்கிறான். சேர்ப்பது மட்டுமில்லை, அங்கே பிரகலாதனை வைத்துக் கொண்டு கடவுள் எங்கே இருப்பார் என்று இரணியன் கேட்கிற போது இரணியனுக்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு பாடலை கம்பன் எழுதுகிறான். சாணினும் உளன் ஓர் தன்மை அணுவை சதகூரிட்ட கோணினும் உளன். நீங்க இதெல்லாம் இதை தாண்டி ஒரு செய்தியை நீங்கள் பார்க்க வேண்டும். அணு என்கிற சொல்லை நவீன விஞ்ஞானம் கண்டுபிடிப்பதற்கு 8-10 நூற்றாண்டுகளுக்கு முன்பு கம்பன் பயன்படுத்துகிறான் என்பது மட்டுமல்ல, அந்த ஓர் தன்மையுடைய அணுவை, அது ரொம்ப முக்கியம், ஓர் தன்மையுடைய அணுவை 100 கூறுகளாக ஆக்க முடியும் என்று பாடுகிறான். அந்த 100 கூறுகள் ஆக்கினால் ஒவ்வொரு கூறும் பரம்பொருளாகவே இருக்கும் என்று பாடுகிறான். அதை சிதைப்பதால் அது வேறுபடாது. மகாகவி பாரதியார் ரொம்ப அழகாக சொல்வார். கடவுள் என்றால் என்ன என்று கேட்டால் ரொம்ப அழகாக சொல்வார். ஆமா, தன்மை ஒன்று இல்லாதது, தன்மையெல்லாம் தானானது. அது எப்படி? அது அப்படித்தான். ஆமா, திருநாவுக்கரசர் பாடுகிறார், அவன் எவ்வண்ணத்தவன் என்று என்னால் சொல்லவே முடியாது. அவன் கருப்பா? ஆம். கருப்பில்லையா? ஆம். ஒளியா? ஆம். இருளா? ஆம். ஒளியும் இருளும்
இரண்டும் அவனேவா? எல்லாம் அவனே. எல்லாம் அவனே என்றால் எல்லாவற்றிலும் அவன் இருக்கிறான். ஆம், எல்லாவற்றிலும் அவன் இல்லாமலும் இருக்கிறான். என்னது? இருக்கிறவன் எப்படி இல்லாமல் இருப்பான்? இருப்பான், இல்லாமலும் இருப்பான். ஒரு கூறிலும் இருப்பான். அதை நீங்கள் 100 கூறுகளாக துண்டமாக்கினாலும் சிதைந்து போகாமல் 100 கூறிலும் இருப்பான். சாணில் இருப்பான், ஓர் தன்மை அணுவை சதகூரிட்ட கோணிலும் இருப்பான், மாமேறிட்ட குன்றிலும் இருப்பான், நின்ற தூணிலும் இருப்பான், நீ சொன்ன சொல்லில் இருப்பான். கடவுள் எங்கே இருப்பார்? எல்லா இடத்துல இருப்பார். சமய இலக்கியங்கள் வாழ்வார்கள் பாடுகிறார்கள், சொல் நீ, பொருள் நீ, பொருள் தரும் உணர்வு நீ. எல்லா இடங்களிலும் நிறைந்தவனாக காணப்படுகிற இறைவனை, பரம்பொருளை கடவுள் வாழ்த்தில் மட்டுமல்லாது காப்பியத்தின் போக்கிலும் கம்பன் பாடிவிடுகிறான். கம்பன் என்ன சொல்ல வருகிறான் என்று பாருங்கள். ஒன்றே எனின் ஒன்றே ஆம். இல்லை, அது பலது, பலவென்று உரைக்கின் பலவேயாம். சினிமா பாட்டில் சொன்னால் ரொம்ப எளிமையாக கண்ணதாசன் சொல்லிவிட்டு போவார். உண்டென்று சொன்னால் உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. அவ்வளவுதானா? ஆம், அது உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் இல்லை. உபனிஷதம் இன்னும் உயர்ந்த இடத்திலே போய் சொல்கிறது. முழுமையிலிருந்து முழுமையை எடுத்த பின்னும் மிஞ்சுகிற முழுமை பரம்பொருள் என்று சொல்கிறது. அது ஆங்கிலத்தில் சொன்னால் தனிச்சிறப்பாக இருக்கும். The full is being taken out of the full and the full remains being full என்று சொல்கிறது உபனிஷதம். முழுமையிலிருந்து முழுமையை எடுத்த பின்னும் மிஞ்சுகிற முழுமை பரம்பொருள். அப்படியா? ஆம். அப்ப இறைவன் ஒன்றா? கம்பன் சொல்கிறான், ஆம் ஒன்று. இல்லையே, என் தெய்வம் வேறு, உன் தெய்வம் வேறு, உன் சாமி வேறு, என் சாமி வேறு, பல சாமிகள் இருக்கிறதே, பலவென்று உரைக்கின் ஆம் பலவே ஆம். அடுத்த வரி ரொம்ப சிறப்பு. அன்றே எனின் அன்றே ஆம். கடவுள் இல்லை. ஆம் இல்லை. யாரு? கம்பன் வழிமொழிகிறான். மனிதனாக வந்த கடவுளை பற்றி ஒரு காப்பியம் எழுதிய கம்பன் எழுதினான், கடவுள் இல்லை என்று நீ சொன்னால் ஆம் இல்லை. எவ்வளவு உயர் சிறப்பு பாருங்க. இந்த துணிவு யாருக்கு வரும் தெரியுமா உங்களுக்கு? அசலான நம்பிக்கையோடையவர்களுக்கு வரும். இது எல்லாருக்கும் புரியுமான்னு எனக்கு தெரியல. அசலான நம்பிக்கையுடையவர்களுக்கு இந்த துணிவு வரும். யாருக்கு அரைகுறை நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கு கோபம் வரும். கம்பனுக்கு அரைகுறை நம்பிக்கை இல்லை, முழுமையான அசலான நம்பிக்கை இருந்தது. இல்லை என்று நீ சொன்னாயா? ஆம் இல்லை. ஏனென்றால் இல்லை என்று நீ சொல்லுமாறு உன்னையும் பணித்தவன் அவன் என்று நம்புகிறவன் கம்பன். புரியுதா உங்களுக்கு? இப்போ அவன் அப்ப போறான். ஒண்ணுங்கிறியா? ஆமா ஒண்ணு. இல்ல பலதுங்கிறியா? ஆமா பல. இல்லைங்கிறியா? ஆமா இல்ல. இருக்காரியா? ஆமா இருக்காரு. எவ்வளவு ஜனநாயகம் பாருங்க. ஆமா, அன்றே எனின் அன்றே ஆம். இல்லைன்னா இல்லதான். சரி ரைட், ஆமா தான். ஆம் இருக்காரு. ஆம் என்று உரைக்கின் ஆம் தான் இருக்காரு. அதோடு நிக்கல. இன்றே எனின் இன்றே ஆம். கடவுள் என்பது இந்த நாள், இந்த கணம், இந்த நிமிடம். ஆமா. எங்கும் உள்ளது. ஆமா. இந்த பாடலின் தனி சிறப்பு என்ன தெரியுமா? இறை நம்பிக்கை குறித்த எல்லா நிலைப்பாடுகளையும் கம்பன் ஒப்புக்கொள்கிறான். அதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒன்றென்று சொல்கிற ஏகதெய்வ வழிபாட்டை கம்பன் ஒப்புக்கொள்கிறான். இல்லை பலதென்று சொல்வதையும் கம்பன் ஒப்புக்கொள்கிறான். இல்லை என்பதையும் கம்பன் ஒப்புக்கொள்கிறான். இருக்கிறது என்பதையும் ஒப்புக்கொள்கிறான். எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு கம்பன் கடவுளை பார்த்து கேட்கிறான், நீ என்னவென்று சொல்ல முடியாத இடத்தில் நீ இருந்தால் உன்னை எப்படி விளக்குவதற்கான வாய்ப்பையே எனக்கு நீ தராவிட்டால் உன்னை நம்பி நான் எப்படி பிழைப்பது என்று கம்பன் கேட்கிறான். இப்படி ஒரு குழப்பமான கதாபாத்திரமா? பார்த்தவர்களால் கடவுளை விவரிக்க முடியாது. கண்டவர் விண்டிலர். விண்டவர் அப்ப யார் சொல்லுவது? பார்த்தவர்களால் அவனை விவரிக்க முடியாது. பார்த்தவர்களால் அவனை விவரிக்க முடியாது. ஏன்னா அவன் சொல்லில் அடங்க மாட்டான். சொல்லுகிறவர்கள் அவனை பார்த்தது இல்லை. அப்படியானால் அவன் யார்? அவன் எங்கே இருக்கிறான்? அவன் ஒன்றா இருக்கிறானா, பலவா இருக்கிறானா, இல்லாமல் இருக்கிறானா, இருந்தும் இருக்கிறானா, இன்றும் இருக்கிறானா, என்றும் இருக்கிறானா?
இதை தீர்மானிக்க முடியாத ஒருவனை நம்பி வாழ்க்கை நடத்துவது என்பாடு மிகுந்த கஷ்டமாக இருக்கிறது என்று கம்பன் சொன்னால், அடிக்கடி சில பேர் சொல்லுவார்கள், கடவுள் நம்புகிறவர்களைத்தான் சோதிப்பார் என்று. கேட்டிருக்கீங்களா? எப்போதாவது கடவுளை பார்த்தால் நான் கேட்க வேண்டும் என்று இருக்கிறேன், நம்புகிறவர்களை கடவுள் ஏன் சோதிக்க வேண்டும் என்று கடவுளிடம் கட்டாயம் கேட்க வேண்டும். நம்புகிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டியது கடவுளின் கடமை. ஆனால் நம்புகிறவர்கள் தான் கடவுள் சோதிப்பார் என்று எல்லாரும் சொல்கிறார்கள். நம்புகிறவர்களை ஏனையா சோதிக்கிறீர் என்று கடவுளை கேட்கலாம் என்றால், இலக்கியம் வேறு மாதிரி. புதுமை பித்தன் சொல்கிறார். புதுமை பித்தன் போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிறார், மனிதன் கடவுளை படைத்தான், மனிதன் கடவுளை படைத்தான், அன்றிலிருந்து கடவுள் மனிதனை படைக்க ஆரம்பித்தார் என்று. ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஒரு சேயிங் உண்டு. கடவுளும் மனிதனும் ஒரு முறை சந்தித்துக் கொண்டார்கள். சந்தித்த உடனே இருவரும் ஒருவரை பார்த்தவர் சொன்னார்கள், என்னை படைத்தவனே என்று. என்னை படைத்தவனே என்று இறைவனை பார்த்து மனிதனும் சொன்னான், மனிதனை பார்த்து கடவுளும் சொன்னான் என்று ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. ஓ மை கிரியேட்டர் என்று இருவரும் ஒருவர் பார்த்து வியந்து கொண்டார்கள் என்று. ஆனால் இந்த கடவுளை பற்றி விவாதங்கள், கேள்விகள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு எளிய உண்மையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் தீமைகளை அழிப்பதற்காக மனித உருக்கொண்டு வந்த ஒரு அவதாரத்தை திருமாலின் அவதாரங்களில் 7வது அவதாரமான ராமாவதாரத்தில் அந்த கதையை ஒரு காப்பியமாக உயர்த்துகிற போது எழுதுகிற ஒரு கடவுள் வாழ்த்தில் இறைவனின் பன்முக தன்மைகளை மட்டும் கம்பன் எழுதிவிடவில்லை, இறைவனை பற்றிய பன்முக கருத்தோட்டங்களையும் கம்பன் பதிவு செய்கிறான். இறைவனை பற்றிய பன்முக கருத்தோட்டங்களையும் பன்முக பார்வைகளையும் தன் காப்பியத்தில் பதிவு செய்வதன் மூலம் கம்பன் தன் காப்பியத்திற்கு ஒரு பெரும் தொண்டு செய்கிறான். எல்லா விதமான கருத்தாக்கங்களுக்கும் தளம் அமைத்து கொடுக்கும் விரிந்த பரந்த ஜனநாயக மேடையை கம்பன் தன் காப்பியத்தின் வழியாக உருவாக்கி தருகிறான். அது உலகளாவிய தன்மை பெறுகிற இடம் அதுதான். இன்றைக்கும் தன் கடவுள் பெரியது, இன்னொரு கடவுள் கடவுளே இல்லை என்று நம்புகிற பழிக்கிறவர்கள் வாழ்கிற ஒரு காலத்தில் எல்லா கடவுளையும் ஒன்றென்று கருதுவது மட்டுமல்ல, கடவுள் இல்லை என்று கருதுபவர்களின் கருத்தையும் ஏற்றுக்கொண்டு காப்பியம் எழுதிய தனிப்பெருமை கம்பனுக்கு உண்டு. அந்த பண்பு கம்பனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பு. இந்த காலம் அத்தகைய காலம். மனிதர்கள் மதத்தால் பிரிந்து போகக்கூடாது, மனிதர்கள் இனத்தால் பிரிந்து போகக்கூடாது. நான் இன்னும் ஆழமாக சொல்கிறேன், மனிதர்கள் மொழியால் கூட பிரிந்து போய்விடக்கூடாது. வடமொழியிலே மிகுந்த தேர்ச்சி இருந்த காரணத்தாலே தான் அதை தேர்ந்தெடுத்து அந்த காப்பியத்தை தமிழுக்கு கம்பன் கொண்டு வந்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் இன்னும் உலகத்திற்கு சொல்ல வருகிறேன், இந்த உலகத்திலேயே மொழி பகைமை இல்லாத பண்பாட்டு சிறப்புடையவர்கள் தமிழர்கள். பிற மொழிகளை கற்பதில் தமிழர்களுக்கு இணையானவர்கள் எவரும் இல்லை. யாமறிந்த மொழிகளிலே என்று பாரதி பாடுவதன் பொருள், ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளிலே இருந்த புலமையை பெற்ற பிறகுதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் என்று கம்பன் பாரதி பாடுகிறான். அப்ப எல்லாவற்றையும் ஏற்கும், எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ளும், எல்லாவற்றின் உயிர் வாழ்வதற்கான உரிமையையும் அனுமதிக்கும் பெரும் பண்பு. அது சாதாரண இன்றைக்கு உலகத்திற்கு தேவைப்படுகிறது. 20 நூற்றாண்டுகளுக்கு பிறகும் 20ஆம் நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் 8-10 நூற்றாண்டுகளுக்கு பிறகும் மனிதர்களால் மதங்களை கடக்க முடியவில்லை, மத நம்பிக்கைகளை கடக்க முடியவில்லை. ஆனால் 12ஆம் நூற்றாண்டில் மதங்களை கடந்து, மத நம்பிக்கைகளை கடந்து, மத நம்பிக்கை அற்றவர்களையும் ஏற்றுக்கொண்டு, ஒன்றே எனில் ஒன்று, பலவே எனில் பலவே, இல்லை என்றால் இல்லை, ஆமென்றால் ஆம், இப்படி எல்லா விதத்திலும் காட்சியளிக்கிற பரம்பொருளே, உன்னை நம்பித்தான் நாங்கள் வாழ்கிறோம், உன்னை நம்பித்தானே வாழ வேண்டியிருக்கிறது, உன்னை நம்பி வாழும் வாழ்க்கை எப்படி இருக்கிறது பார் என்று கேட்பதன் மூலமாக அவன் பகடி செய்வது மட்டும் இல்லை, கேலி செய்வது மட்டும் இல்லை, இறைவனை கேள்விக்குட்படுத்துவது மட்டும் இல்லை, மாறாக இயற்கையில் வாழும் எல்லா தத்துவங்களையும் ஏற்றுக்கொண்ட உயர்நிலையில் தான் இருக்கிறேன் என்று இறைவனுக்கும் சொன்னவன் கம்பன். கண்ணதாசன் எழுதுவார், படைத்ததனால்
என் பேர் இறைவன் என்று எழுதுவார். இறைவனையே படைத்தவன் கம்பன். அந்த பாடல் 8 பாடல்களையும் கடவுள் வாழ்த்தையும் கம்பராமாயணத்தையும் வாசிக்க வாசிக்க கம்பன் எனக்கு கற்றுத்தரும் பொருள், கம்பன் எனக்கு கற்றுத்தரும் செய்தி, கம்பன் இந்த சமூகத்திற்கு சொல்லும் செய்தி, கம்பன் கழகத்தார் நடத்துவதன் மூலமாக தமிழ் சமூகத்திற்கு சொல்ல வந்த நீதி ஒன்றுதான், ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள். ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள், உலகு இன்பக்கேணி. நன்றி.